அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த வலம்புரி யூடியூப் சேனலில் நாம் இன்னைக்கு 63 நாயன்மார்களுடைய வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார்களில் 2வது நாயன்மாராக இறைப்பகை நாயனார் அப்படின்ற ஒரு சிவத்தொண்டருடைய வரலாறு தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த இயற்பகை நாயனார் அவருடைய வாழ்க்கையில் எம்பெருமான் என்ன அற்புதங்களை செஞ்சார், அவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த நம்ம காணொலியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் எனக்கு இந்த வலம்புரி யூடியூப் சேனலில் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் இது போன்ற கதைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2வது நாயன்மாராக நாம் கருதப்படுறது வந்து இயற்பகை நாயனார் அப்படின்ற அந்த சிவத்தொண்டரை தான் நாம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இவருக்கு ஏன் இயற்பகையனார் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்றத பார்க்கலாம். இவருடைய சொந்த பெயர், இவருடைய இயற்பெயர் எதுன்றது இது வரைக்கும் எந்த வரலாற்று குறிப்பிலையுமே இல்லை. இவருக்கு இயற்பகையனார் அப்படின்னு வந்தது அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருத்தொண்டர் புராணத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இல்லை என்று எண்ணாத இயற்பகைய நாயனாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இல்லை என்று சொல்லவே சொல்லாத இயற்பகையனார் அப்படின்ற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்திருக்கிறார். காவேரி பூம்பட்டினம்ன்றது இப்போ இருக்கிற நம்மளுடைய பூம்புகார் நகரம் அப்படின்ற நகரம் தான் முன்னாடி காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு இருந்திருக்கு. காவேரி பூம்பட்டினம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த காவேரி கடலில் எங்கே கலக்குதோ அந்த நகரத்திற்கு பேர் தான் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவேரி பூம்பட்டினம் இப்போ முழுமையாக இல்லை, பாதி கடலுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற ஊர் தான் இப்போ பூம்புகார் அப்படின்ற ஊராக அழைக்கப்படுகிறது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவர் வணிக குலத்தில் பிறந்திருக்கிறார். வணிக குலத்தில் பிறந்து நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறாரு. யார் சிவ ரூபம் தரித்து வந்தாலோ அல்லது சிவனை பற்றி யார் சொன்னாலோ சிவவேடம் அணிந்து அடியார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லாத அவரிடத்தில் இருக்கிற பொன்னும் பொருளும் கொடுத்து அவரை அந்த அடியவர்களை வணங்குவது இவருடைய சிறப்பு. அப்படி பல பேருக்கு இவர் பல அடியவர்களுக்கு இவர் பொன்னும் பொருளும் கொடுத்து சிவ ஆசீர்வாதம் அவர் பெற்றிருப்பார். அவர்களும் அவர் இயற்பகையினால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இவர் இயற்பகையினார்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு பகையானவர், அதாவது இயற்கைக்கு பகையானவர் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கலாம். இயற்கைக்கு பகையானவர் அப்படின்னா எந்த வகையிலுமே இல்லை, எந்த வகையிலுமே என்னிடத்துல பொருள் இல்லை, என்னிடத்துல அது இல்லை, என்னிடத்துல இது இல்லைன்னு சொல்லாமல் இயற்கைக்கு முரணாக இருக்கக்கூடியவர் இவர். அதனால் இவருக்கு இயற்பகையினார் அப்படின்ற பெயர் வந்தது. ஒரு முறை நம்மளுடைய இறைவனார் எம்பெருமான் சிவபெருமான் இவரை சோதிக்கும் பொருட்டு அந்த காவேரி பூம்பட்டினத்திற்கு வரார். எப்படி வரார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அடியவர் வேஷத்தில் அவர் வரார். சிவனடியார் வேஷத்தில் வரார். சிவனடியார் வேஷத்தில் நம்ம எம்பெருமான் வரதை பார்த்துட்டு இயற்பகையனார் இயற்பகையனாருடைய வீட்டுக்கு சிவபெருமான் வராரு. வந்த உடனே என்ன பண்ணார், இயற்பகையனாருக்கு ஆசீர்வாதம் அளித்து எனக்கு நீங்கள் திருப்தி செய்வீராக, அதாவது நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை பற்றி ஊரில் விசாரித்தேன், நீங்கள் யாருக்குமே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, எல்லாருக்குமே நீங்கள் பொன்னும் பொருளும் தானமும் அளித்து வரீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டுதான் உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இயற்பகையினாருக்கு பார்த்திங்க அப்படின்னா மனைவி இருந்திருக்காங்க. அவங்களும் சிவத்தொண்டு புரிஞ்சு வர நம்ம கணவனுக்கு உதவியாக அவங்களும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நம்மளுடைய இறைவனார் அவருக்கு ஆசீர்வாதமெல்லாம் வழங்கிட்டு இயற்பகையினாரை அழைத்து கேட்குறாரு,
நீ வந்து யாருக்குமே வந்து இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே உன்னால் இயன்றதை செஞ்சு கொண்டு வராய் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உன்னிடம் கேட்டால் கோபித்து கொள்ளக்கூடாது. உன்னிடம் நான் ஒன்றை கேட்பேன், நீ கோபித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே வந்து இயற்பகையினார் சொல்கிறாரு, என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? சிவனடியார்கள் மீது நான் கோபப்படுவதே கிடையாது. பொதுவாக நான் யார் மீதும் கோபப்படுவது கிடையாது. அதுவும் சிவனடியார்கள் மீது நான் கோபப்படுவதே கிடையாது. நீங்கள் தைரியமாக கேளுங்கள். ஆனால் நான் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு கேளுங்கள் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் நம்ம சிவபெருமான் அவரை சோதிக்கிற பொருட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் மீண்டும் கேட்குறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த பொருளை நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் நம்ம இயற்பகையினார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, இது போல் வந்து நான் இல்லைன்னு சொல்லாத அளவிற்கு, அந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு நீங்கள் கேளுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு வயது ஆகிவிட்டது, அடியவர்களுக்கு வயது ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு நான் சென்ற இடங்கள்லாம் வந்து எனக்கு உபசரணை செய்கிறாங்க. என்னோடு இருப்பதற்கு, என்னோடு துணையாக வருவதற்கு யாரும் இல்லை. அதனால் உன் மனைவி எனக்கு துணையாக தருவாயா அப்படின்னு சொல்லி அடியவர் கேட்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல நாமளாக தான் என்ன பண்ணுவோம்? பயங்கரமாக கோபப்படுவோம். பயங்கரமாக கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்டாவது நம்ம கோபப்படுவோமா இல்லையா? கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வரோம், சிவத்தொண்டு புரிஞ்சுட்டு வராங்க, கணவனுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனைவியை யாரோ ஒருத்தர் வந்து கேட்டால் நம்ம கொடுத்துருவோமா? அனுப்பி விட்டுருவோமா? ஆனால் இயற்பகையினார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாராளமாக நான் தருகிறேன், உங்களோடு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி என்றால் எனக்கும் அதில் மகிழ்ச்சி. நான் என் மனைவியை உங்களோடு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவியும் தன்னுடைய கணவனுடைய முடிவை வந்து மறுத்து பேசலை. நல்லா கவனிக்கணுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ கணவன்மார்கள் செய்கிற முடிவை வந்து மனைவிமார்கள் வந்து மறுத்து பேசுகிறாங்க, வாக்குவாதங்கள் ஆகுது, அதன் பிறகு தான் ஒரு முடிவே பிறக்குது. ஆனால் இந்த அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுத்து பேசலை, இறைவனுடைய முடிவு தான் இது அப்படின்னு நினச்சிட்டு இந்த அம்மா வந்து அந்த அடியவர் கூட போகிறதுக்கு முடிவு செய்கிறாங்க. அப்போது இயற்பகையினார்கிட்ட அந்த அடியவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னுடைய மனைவியை மன்னிக்கணும், உன்னுடைய மனைவியை எனக்கு கொடுத்து எனக்கு வழித்துணையாக அனுப்பி வைக்கிற நான். ஆனால் உன்னுடைய உற்றார் உறவினரோ, உன்னுடைய அக்கம் பக்கத்தினரோ, இல்லை உன்னுடைய ஊரார் மக்களோ இதை பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக என் மேலே கடும் கோபம் கொள்வாங்க. என்னை அடிக்கவும் செய்வாங்க, கொலையும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் இந்த ஊர் எல்லையை நான் தாண்டும் வரை என்னுடன் நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அடியவர் வந்து இயற்பகையினார்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். அதற்கு என்ன சாமி, வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயற்பகையினாரும் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரார். 3 பேரும் எப்படி வராங்க அப்படின்னா, முதலில் இயற்பகையினார், அதன் பிறகு அந்த அடியவர், அவருக்கு பின்னால் அவருடைய மனைவி, அப்படி போகிறாங்க. அப்படி போகும்பொழுது வீதியில் வர ஆட்கள்லாம் பார்த்துட்டு, என்ன இது இயற்பகையினாருக்கு வந்து என்ன புத்தி கெட்டு போச்சா, அந்த அடியவரோடு சேர்த்து அனுப்புகிறாங்க, இது என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்குது, இவர் ரொம்ப இதுவாக இயற்கைக்கு மாறாக நடந்துட்டுருக்காரு, இப்படி ஒரு நிகழ்வு வந்து எந்த உலகத்துலேயும் நடக்காது, தன்னுடைய மனைவியை வந்து இவர் அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வர்றாங்க. கிட்ட வரும்பொழுது என்ன பண்ணுறாரு இயற்பகையினார் வந்து, வர அத்தனை பேரையுமே வந்து எல்லாரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க. ஆனால் இயற்பகையினார் வந்து அவர்களுக்கு முதல்ல வந்து கோபம் இல்லாமல் தெளிவாக எடுத்து சொல்கிறார். ஆனால் யாரும் புரிஞ்சுக்கல. இது தவறு தவறு, இது தவறு, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு வழியாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாளை எடுத்து வருகின்ற அத்தனை பேரையுமே வெட்டி சாய்ச்சிடுறாரு. காரணம், சிவத்தொண்டு புரிவதற்கு இவங்கெல்லாம் குறுக்க நிற்கிறாங்கன்னு அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர். வர அத்தனை பேரையுமே வந்து அவர் வந்து வெட்டி சாய்ச்சிடுறாரு. வெட்டி சாய்ச்ச உடனே ஒவ்வொருத்தராக வெட்டி சாய்ச்சிட்டு இயற்பகையினாரும் அந்த முதியவரும் அந்த அடியவரும் அதன் பிறகு அவருடைய மனைவி 3 பேருமே நடந்து அந்த ஊருடைய எல்லைக்கு போயிடுறாங்க. எல்லைக்கு போன உடனே அவங்க
2 பேரையுமே வந்து எல்லையில் விட்டுட்டு இவர் வந்து திரும்பி பார்க்காம போயிடுறாரு. திரும்பி பார்க்காம போயிடும் பொழுது அந்த அந்த இறைவனார், அந்த அடிவனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவன் ஒரு முறையேனும் திரும்பி பார்க்கிறானா அப்படின்றத பார்க்குறாரு. ஒருவேளை மனைவி மீது ஆசைப்பட்டு ஒரு முறை நான் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போவும் வந்து இயற்பகையினர் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காரு. திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கிற இயற்பகையினாரை ஒரு அசரீரி அழைக்கிறது. இயற்பகையினாரை திரும்பி பார் அப்படின்னு சொன்னோடனே அழைத்த உடனே இவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கும் பொழுது இவருடைய மனைவி மட்டும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த அடியவர் இல்லை, இறைவனார் இல்லை. அவர் ரிஷப வாகனத்தில் காட்சி தரார். ரிஷப வாகனத்தில் காட்சி தரும் பொழுது தன்னுடைய மனைவிக்கும் இயற்பகையினருக்கும் இறைவன் ஆசீர்வாதம் அளித்து, நல்லருள் பெற்று நீங்கள் வாழ்வீர்களாக என ஆசீர்வாதம் அளித்து, இது போன்ற ஒரு விஷயத்தை எந்த மனிதனும் செய்ய மாட்டான், நீ செஞ்சிருக்க மிகப்பெரிய ஒரு சிவத்தொண்டு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆசி நல்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் யாரெல்லாம் இந்த விஷயத்துக்கு தடையாக வந்தாங்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே வந்து வெட்டி சாச்சார் இல்லையா, அத்தனை பேரையும் மறுபடியும் உயிரோடு வர வச்சு அவங்களுக்கும் ஆசி நல்கி, இறைவனார் அத்தனை பேருக்குமே ஆசி நல்கி எல்லோரும் நல்லார வாழணும், இன்புற்று வாழணும், இயற்பகையினாரை போல எல்லோரும் சிவத்தொண்டு புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி மறைந்து விடுகிறார் இறைவன். நேயர்களே, அடுத்த நாயன்மார்களுடைய வரலாறை நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.